சுப்பிரபாதம் சத்தமாக ஒலித்து கொண்டிருந்தது. சுவாமி விக்கிரகங்களும் படங்களும் புது மாலைகள் சூடியிருந்தன. இன்னைக்கு என்ன விசேஷம் வீட்டில்? நந்தன் யோசித்தவாறு அடுக்கலைக்கு சென்றான். சர்க்கரை பொங்கலுக்கு முந்திரி திராட்சை வறுத்து கொண்டிருந்த அம்மா அவனை பார்த்ததும், என்னடா சுப்பிரபாதம் கேட்டதும் முழிப்பு வந்ததா என்றாள். என்ன இன்னைக்கு விசேஷம்? தானே பால் சூடு செய்து காஃபி கலந்தபடி கேட்டான் அவன். விசேஷம் வரப்போகுதில்ல, அதான். புதிர் போடாமல் சொல்லுமா. உன் டெல்லி சிநேகிதனுக்கு சொல்லி வை, அவன் கல்யாணத்துக்கு நீ போன மாதிரி உன் கல்யாணத்துக்கும் அவனும் வரணும்னு. நந்தன் ஆச்சரியத்தோடு தாயை பார்த்தான். என் கல்யாணமா? என்னம்மா சொல்கிற? பின்ன சூப்பராக உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம். வழக்கமாக நாம தானே பொண்ணு வீட்டுக்கு போவோம். ஒரு மாறுதலுக்கு நம்ம வீட்டுக்கு அவங்க வராங்க. நம்ம வீட்டுக்கேற்ற பொண்ணு. இன்றைக்கே தாம்பலம் மாற்றிடலாம்னுங்கிறது உங்கள் அப்பாவோட ஆசை. 10 மணிக்கு அவங்க வந்துடுவாங்க. நீ போய் குளிச்சுட்டு ஜம்முன்னு மாப்பிள்ளையாட்டா வா பார்க்கலாம். நந்தன் திகைத்தான். என்ன சொல்வதென புரியாமல் தடுமாறினான். என்னடா தகைச்சு போயிட்ட? பொண்ணு பார்க்குற படலம் போய் இப்போ மாப்பிள்ளை பார்க்குற படலம் நடக்க போகுதேனா? ஜாக்கிரதை. பொண்ணு ஒன்றை பாட சொன்னாலும் சொல்லலாம். நல்லதா 2 சாமி பாட்டு கற்று வச்சுக்கோடா. அம்மா கிண்டலடிக்க நந்தன் மென்று விழுங்கினான். நான் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவன் தான். அதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இந்த ஏற்பாட்டை நீங்கள் செய்திருக்க வேண்டாமா? வருத்தத்தோடு அவன் சொல்ல அம்மா முகம் சுருங்க அவனை பார்த்தாள். என்னடா இப்படி சொல்கிற? நீ ஊரில் இருந்திருந்தா சொல்லியிருக்க மாட்டோமா? நேற்று ராத்திரி நீ வந்தப்ப மணி என்ன? கிட்டத்தட்ட 12. அந்த நேரத்தில் பேச வேண்டாம்னு தான் எதுவும் சொல்லலை. எங்கள் முடிவுகளை நீ மறுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில் தான் ஏற்பாடு செய்தோம். தப்புனா மன்னிச்சிடு. ஆனால் எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி மட்டும் நடந்துக்காதடா நந்தா. அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேம்மா. ஆனால் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். வரவங்க ஒரு விருந்தாளியாக வந்துட்டு போகட்டும். நல்லா உபசாரம் பண்ணி அனுப்புவோம். ஆனால் தாம்பூலம் மாத்துறது அது இதெல்லாம் வேண்டாமா? அப்பாட்ட சொல்லிடு. என்னடா இப்படி சொல்கிற? புரிஞ்சுக்கோமா. கல்யாணம் இப்போ வேணான்றதுக்கு என்னடா காரணம்? காரணம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு இப்போ மூடு இல்லை, அவ்வளோதான். அவ்வளோதானே? அந்த பொண்ணை பார், மூட் தானால வந்துடும். அடுத்த முகூர்த்தம் எப்போன்னு கேட்ப. அம்மா ப்ளீஸ், தயவு செய்து உங்கள் அப்பாவை மூடோட் ஆக்கிடாதடா நந்தா. போய் குளிச்சுட்டு வா. அம்மா மேற்கொண்டு அவனை எதுவும் பேச விடாமல் நகர்ந்தாள். நந்தன் எரிச்சலோடு தன் அறைக்கு வந்தான். குளிக்க மனமின்றி கட்டிலில் குப்பரப்படுத்தான். இரவு சரியாக தூங்காததால் உண்மையிலேயே சோர்ந்திருந்த கண்கள் அவனை ஆழ்ந்த உறக்கத்திற்கு தள்ளி சென்றன. வெகுநேரம் தன் அறைக்கதவு தட்டப்பட்டது கூட அவனுக்கு தெரியவில்லை. உறக்கம் களைந்து அவன் கண் விழிக்கும் பொழுது நண்பகலாகியிருந்தது. கடவுளே என பதறியபடி எழுந்து அவசரமாக குளித்து உடை மாற்றி வெளியில் வந்தபோது கூடம் வெறிச்சோடி கிடந்தது. அம்மாவை காணவில்லை. அப்பா சோபாவில் உருக்களித்து படுத்திருந்தார். சும்மா படுத்திருக்கிறாரா உறங்குகிறாரா என தெரியாமல் நந்தன் சற்றே பயத்தோடு அவரை பார்த்தான். அவரிடம் எந்த அசைவும் தெரியாமல் போக தன் அறைக்கே அவன் திரும்பிய போது, நில்லுடா என்றபடி எழுந்து அமர்ந்தார் அப்பா. என்னடா ஆச்சு உனக்கு? தூங்கி போயிட்டேன்ப்பா. தூக்கமா அல்லது தூங்குன மாதிரி நடிச்சியா? இல்லைப்பா, நிஜமாவே தூங்கிட்டேன். நான் நம்ப மாட்டேன். உங்கள் அம்மா கிட்ட நீ சொன்னதையெல்லாம் கேட்டப்புறமும் உன் வார்த்தையை நம்ப சொல்கிறியா? திட்டம் போட்டு என்ன அவமானப்படுத்திட்டல்ல. நான் சொல்கிறத நம்புங்கப்பா. 1/2 மணி நேரம் உன் அறை கதவை தட்டியிருப்போம். கும்பகர்ணன் கூட அந்த சத்தத்தில் எழுந்திருப்பான். உனக்கு கேட்கலன்னா அதை நாங்கள் நம்பணுமா? நல்லா புரியுதுடா நந்தா. திட்டம் போட்டு கழுத்தறுத்துட்ட என் பிள்ளை. அப்பன் சொல்ல தட்டாதவன்னு நம்பிக்கையும் பெருமையுமா அவங்கள வர சொன்னேன். நீ எல்லாத்தையும் தகர்த்துட்ட. ஏண்டா இப்படி செஞ்ச? உன் மனசில் என்ன இருக்கு? பளிச்சுன்னு சொல்லிடு. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் சொல்லிவிட்டால் என்ன என்ற எண்ணம், சொன்னால் என்னவாகும் என்ற கலவரம் எல்லாமுமாக சேர அவன் வாயடைத்து நின்றான். பிறகு எப்படியும் ஒரு நாள் சொல்லத்தானே போகிறோம். மூடி மறைக்கவா முடியும்?
அதை இப்போதே சொல்லிவிடுவதுதான் நல்லதென்று தோன்ற அவன் நிமிர்ந்தான். அவரை நேருக்கு நேர் பார்க்கும் தைரியமின்றி வேறெங்கோ பார்த்தபடி வாய் திறந்தான். நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன்ப்பா. அப்பா அந்த ஒரு வார்த்தையிலேயே அதிர்ந்து நிலைக்குத்திய பார்வையால் அவனை துளைத்து விடுவது போல் பார்த்தார். எனக்கு தெரியும்ப்பா, காதல் கீதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் மனசுங்கிறது யாருக்கும் கட்டுப்படுறதில்ல. சில நேரம் யாருக்கும் பயப்படுறதும் இல்லை. நம்மளை மீறி நம் மனசு சில முடிவுகளை எடுக்கிறது. சில உணர்வுகள் பெத்தவங்களை கேட்டுட்டு வர்றதில்ல. காதலும் அப்படித்தான். அப்பா அயர்ந்து போனார். இதுநாள் வரை தன் எதிரில் நின்று பேசக்கூட தயங்கும் பிள்ளை இந்த அளவுக்கு துணிச்சலாக பேசுவதோடு தன் செயலுக்கு நியாயம் கற்பித்து கொள்ள வியாக்கியானம் வேறு செய்கிறான் என்றால் இவன் எதற்கும் துணிந்து விட்டான் என்றுதானே அர்த்தம். இந்த நிலையில் இவனை மிரட்டி பணிய வைக்க நினைத்தால் இவன் உறவை முறித்து கொண்டு வெளியேறவும் தயங்க மாட்டான். இப்பிரச்சனையை நாசுக்காகத்தான் கையாள வேண்டும். இவன் செய்வது தவறென்பதை இவனாகவே உணர வேண்டும். என்ன இருந்தாலும் திருமணத்திற்கு குலம், கோத்திரம், குடும்ப கௌரவம் எல்லாம் முக்கியம். ஒருவேளை அந்த பெண் நல்ல குலம், குடும்ப கௌரவம், நற்குணம், அழகு எல்லாம் கொண்டவளாக இருந்தால் பரவாயில்லை என்று அவன் இஷ்டப்படியே செய்வது. அப்படி இல்லாமல் ஒரு தவறான பெண்ணை அவன் தேர்ந்தெடுத்திருந்தால் அதை அவன் உணரும்படி செய்து அவனாகவே அவளை தலைமுழுக வைப்பது. அவர் நிதானமாக அவனை பார்த்தார். தோளுக்கு மேலே வளர்ந்துட்ட இல்லை, இனிமே நீ சொல்கிறதபடி கேட்கறது தான் எங்களுக்கு மரியாதை. சொல்லு, பொண்ணு யாரு, எங்கே இருக்கான்னு சொல்லு. நாங்களே போய் பேசி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். நந்தன் நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் தந்தையை பார்த்தான். ஒரு பிரளயமே நடக்கப் போகிறதென்று நினைத்தவனுக்கு இத்தனை சுலபமாய் அவர் சம்மதித்தது கனவா நனவா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது. பிரமிப்பு மாறாமலே அவன் ஆர்த்தியை பற்றி அவரிடம் சொன்னான். அவங்க அப்பா என்ன செய்கிறார்? டிராவல்ஸ் வச்சிருக்கார் அம்மா. அவன் தயங்கினான். அவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்று சொல்ல மனமின்றி அழகு நிலையம் வைத்திருக்கிறார்கள் என்று மட்டும் சொன்னான். சரி, விலாசம் கொடு. நான் வேணும்னா ஆர்த்தியை இங்கே வர சொல்கிறேன்ப்பா. வேண்டாம், விலாசத்தை கொடு, நான் பார்த்துக்கிறேன். எப்படி அந்த பெண் உனக்கு பழக்கமாச்சு? அவன் சொன்னான். அவங்க அத்தை மாமா இந்த ஊரில் தான் இருக்காங்க, அவங்களையும் வேணா பார்த்து பேசுங்க என்றவன் டெல்லியில் ஆர்த்தியின் புது விலாசத்தை மட்டும் அவரிடம் கொடுத்தான். அவர் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. அன்றிரவு அவன் ஆர்த்தியோடு பேச பலமுறை முயற்சித்தும் அவளது செல்போன் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. என்ன ஏதுவென்று புரியவில்லை. அப்பா டெல்லிக்கு வந்தால் அவரை எப்படியாவது சமாளித்து அவர் சம்மதிக்குமாறு நடந்து கொண்டு விடு என்று தகவல் சொல்ல தவியாய் தவித்தும் அவளை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. என்ன ஆயிற்று அவளுக்கென்று புரியாமல் குழம்பினான். நான் அவசரமாக திருநெல்வேலி போகிறேன், போயிட்டு வந்ததும் டெல்லி போகிறதா இருக்கேன், கடையை பார்த்துக்க. அம்மாவை மறக்காமல் மாதாந்திர பரிசோதனைக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிடு. அவனுக்கு உத்தரவிட்டு சொந்த ஊருக்கு புறப்பட்டவர் 4 நாட்கள் கழித்துதான் ஊர் திரும்பினார். வீட்டுக்குள் நுழைந்தவர் ஆத்திரத்தோடு தன் கைப்பையை வீசி எறிந்தார். செருப்புகள் மூளைக்கென்று சிதறியது. அம்மா ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்தாள். எங்கடி அந்த அயோக்கியன் என்று அவர் போட்ட சத்தத்தில் பூகம்பம் வந்தாற்போல் வீடே ஆடியது. என்னப்பா, என்ன ஆச்சு? ஊரில் எதுனா பிரச்சனையா? கேட்டபடி அவர் எதிரில் நந்தன் வந்ததும் அவர் பலார் என அவன் கன்னத்தில் அறைந்தார். அவன் தலைமுடியை பற்றி உலுக்கி மேலும் மேலும் அடிக்க அம்மா பதறினாள். எதுக்கு தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்க? அப்படி என்ன கோபம் அவன் மேலே? சொன்னாதானே தெரியும், சொல்லுங்க. அயோக்கிய ராஸ்கல், இவன் என்ன காரியம் செய்திருக்கான்னு தெரிஞ்சா நீயும் 4 அரை வெடுவடி. அதைத்தான் சொல்லுங்கங்கிறேன். திருட்டுத்தாளி கட்டியிருக்காண்டி உன் பிள்ளை அந்த பொண்ணுக்கு. அம்மா இடி விழுந்தாற் போல் அவனை பார்த்தாள். இவர் சொல்றது உண்மையாடா? இனேஸ்வரத்தில் கேட்டாள். அவன் தலை குனிந்து நின்றான். அடிவாங்கிய அவமானம் இவருக்கப்படி இந்த உண்மை தெரிந்ததென்ற பதற்றம் ஒருபுறமாக ஆடி போயிருந்தான் அவன்.
அவன் எப்படிடி சொல்லுவான்? வெளியில் சொல்லிக்கிற காரியமாக செஞ்சுருக்கான். ஏண்டா, நாங்கள்லாம் என்ன செத்தா போயிட்டோம்? பேர் தெரியாத ஊருக்கு போய் திருட்டு கல்யாணம் செய்துக்கிட்டு வந்து நிற்கிற. நல்ல குடும்பத்தில் தானடா நீ பிறந்த. இத்தனை வருஷம் உன்னை பெற்று வளர்த்து அடையாளம் கொடுத்ததுக்கு நீ செய்கிற காரியமாடா இது? அப்பா சொல்கிறதெல்லாம் நிஜமாடா? அம்மா அழுகை கலந்த குரலில் கேட்க அவன் உண்மைதான் என்பது போல் தலை குனிந்தான். அடுத்த வினாடி அம்மாவின் கரம் பலாரென அவன் கன்னத்தில் இறங்கியது. நீ பிறந்தப்ப உனக்கு மஞ்ச காமாலன்னு தூக்கிட்டு போய் டியூப்லைட் போட்ட தொட்டியில் படுக்க வச்சாங்க. நீ பொழைப்பியா மாட்டியான்னு புரியாமல் சோறு தண்ணி தூக்கம் இல்லாமல் உனக்காக கோயில் கோயிலாக ஏறி இறங்கினார் உங்கள் அப்பா. 5 வயசில் உனக்கு அம்மை போட்டப்ப நான் கூட சரியாயிடும் சாதாரணமாக தான் இருந்தேன். ஆனால் உங்கள் அப்பா துடிச்சு போயிட்டார். முண்டக்கண்ணிக்கு வேண்டிக்கிட்டு உனக்கு சரியான அப்புறம் தீ மிதித்து கூழ் ஊற்றினார். நீ அப்போவே செத்திருந்தா இன்னைக்கு இப்படி இவர் நெஞ்சில் தீயள்ளி கொட்டியிருக்க மாட்ட. நல்லா இருப்பியா? நாசமா. அவள் முடிப்பதற்கு முன் அப்பா அவள் வாயை பொத்தினார். வேணாம், சபிச்சிடாத. அவன் திருந்துறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போம். அப்படியும் திருந்தலைனா அப்புறம் சொல்லு இந்த வார்த்தையை என்றபடி அவனை திரும்பி பார்த்தார்.